வாழ்க்கையில ஏமாற்றத்தை தவிர்க்கணும்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம பல பேருக்கு விழுந்து விழுந்து உதவி செய்வோம். அவங்க மேல நிறைய அன்பு வச்சிருப்போம். அவங்க கேட்காமலேயே அவங்களுக்காக எவ்வளவோ விஷயங்களை செய்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனா இந்த அன்கான்ஷியஸ் மைண்ட் அட் அன்கான்ஷியஸ் லெவல் நம்மளை அறியாமலேயே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்களும் அதே மாதிரி நம்ம கிட்ட பழகணும், அதே மாதிரி அன்பை காட்டணும், அதே மாதிரி பாசத்தை காட்டணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு நமக்கு கிடைக்கலனாக்கா ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் ஏற்படும். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒருத்தவங்க கிட்ட அன்பு காட்டுறோம், பாசத்தை காட்டுறோம், விழுந்து விழுந்து செய்கிறோம்னா அது நாம் எடுத்த முடிவு. நமக்கு அது பிடிச்சிருக்கு, நாம் அதை செய்கிறோம். அதே மாதிரி தான் அவங்களும் நமக்கு செய்யணும்னு எதிர்பார்த்தா நிச்சயம் அது நடக்காது. காரணம் என்ன? அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது வேற, அவங்களுடைய வாழ்க்கை அணுகுமுறை வேற, நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது வேற, நம்மளுடைய வளர்ப்புங்கிறது வேற. நமக்கு எது தெரியுமோ அதை நாம் செய்கிறோம். அதே மாதிரி அவங்களும் திரும்பி நமக்கு செய்யணும்னு எதிர்பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொண்டு வந்து சேர்த்துரும். அதனால அடுத்த முறை யாருக்காவது ஏதாவது நீங்க விழுந்து விழுந்து செய்ய போறீங்கன்னாக்கா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. இதை அவர்கள் எனக்கு செய்யாவிட்டால் என்னால் தாங்க முடியுமா? முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவங்களுக்கு செய்யாதீங்க. நான் செய்யறத செஞ்சுக்கிட்டு இருப்பேன், அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டுமே நினைச்சீங்கன்னா நீங்க போற பாதையில போய்கிட்டே இருங்க. இதுதான் நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு வழி. வணக்கம்.